Hello students, we are going to discuss chapter 11 functions part 7. In the previous video, we have discussed about the different ways of declaring the function. Now we are going to learn about recursive function and scope rules of functions here. So this word is very familiar to us, no? Yes, we have already studied about the recursion in chapter 8. So what is a recursion? The function which call itself with the least input is called as a recursion. Okay, so a function that calls itself is known as a recursive function. This technique is known as a recursion. நம்ம 8th சாப்டரில் ஒரு 5 மெம்பர்ஸ் கவுண்டரில் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மெம்பர் பின்னாடி இருக்க மெம்பரை பார்த்து எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இன்புட் பாஸ் ஆகிட்டே போகும். டு யூ ரிமெம்பர் தட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்? அதுதான் ரிகர்ஷன் கான்செப்ட். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அதையே திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கும். எது வரைக்கும் கால் பண்ணிகிட்டே இருக்கும்னா லீஸ்ட் இன்புட்டை ஆக்குற வரைக்கும் அது கால் பண்ணிகிட்டே இருக்கும். இட் ஒர்க்ஸ் ஆன் தி பார்ட் ஆஃப் தி இன்புட் தான். ஸோ அந்த இன்புட்டை யார் பாஸ் பண்ணுவா? மெயின் ஃபங்க்ஷன், அதாவது காலிங் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போது ஒரு இன்புட்டை கொடுத்து கால் பண்ணுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? அதை லீஸ்ட் இன்புட் ஆக்குற வரைக்கும் அதையே திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கும். லீஸ்ட் இன்புட் வந்த பிறகு அதோடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அந்த அவுட்புட் காலிங்க்கு அப்படியே பேக்கில் ரிட்டர்ன் ஆகிட்டே போகும். ஸோ ஃபைனலி வில் கெட் தி ஆன்சர். அந்த ரிட்டர்ன் வேல்யூ காலிங் ஃபங்க்ஷனுக்கே ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஷால் வி see one example for this? See, this is the program. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் இது என்ன ஸ்டேட்மெண்ட்? இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்? ஃபங்க்ஷனுடைய டேட்டா டைப் என்ன, அதோடைய நேம் என்ன, அது பெராமீட்டர்ஸ் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் சொல்கிறது தான் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். எப்போ டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும்? when you are going to define a function after the main function. ஓகே, ஸோ நம்ம ஃபங்க்ஷனை மெயினுக்கு ஆஃப்டராக டிஃபைன் பண்ணுறதா இருந்தால், இங்கே பாருங்கள், மெயினுக்கு கீழே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே முன்னாடியே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷனை ஆஃப்டர் த மெயின் நீங்கள் டிஃபைன் பண்ணுறதா இருந்தால் முன்னாடியே நம்ம ஃபங்க்ஷனை என்ன யூஸ் பண்ண போகிறோம், அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்னன்றதை நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ தட்ஸ் வை இயர் தே ஹவ் டிக்ளேர்ட் இட். ஓகே, ஸோ இங்கே மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து நமக்கு எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஒரு வேரியபிள் நம்பர்ன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ யூசர் கிட்டேருந்து எந்த நம்பருக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த நம்பரை நம்ம இன்புட்டாக ரிசீவ் பண்ணுறோம். ஸோ ஃபேக்டோரியல்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 4 ஃபேக்டோரியல்னால் என்ன அர்த்தம்? 1 into 2 into 3 into 4. In the same way we have to do it. Okay, so ஒரு நம்பரை ரிசீவ் பண்ணிட்டு with that input we are going to call the function here. இதுதான் calling statement. ஓகேங்களா? ஸோ calling function எது? main is the calling function. எது calling statement? இதுதான் calling statement. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகுது. எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம்? ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன். with what value? with user given value. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4ன்ற வேல்யூ இங்கே கொடுக்குறோம். ஸோ அந்த 4ன்ற வேல்யூ உடைய இந்த ஃபங்க்ஷன் இங்கே கால் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த நம்பரில் ஸ்டோர் கொடுத்த வேல்யூ 4. தட் வேல்யூ இஸ் காப்பீட் இன்டு விச் வேரியபிள்? எம் வேரியபிள். இந்த எம் வேரியபிளில் 4ன்ற வேல்யூ நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ ஷால் வி see that how this program is executing now? See, so what is the value of m? m value நமக்கு என்னவா இருக்கும்? 4 இருக்கும். ஓகேங்களா? Now it checks the condition 4 greater than 1. What is the answer? Condition is true. So m வந்து greater than 1 தானே. ஸோ அதனால் that is 4 greater than 1 ட்ரூன்றதுனால நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? return m into factorial of m minus 1. இங்கே பாருங்கள், இது அகெயின் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இதுதான் recursion. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷன் இதையே திரும்ப திரும்ப கால் பண்ணிக்குது. எப்படி கால் பண்ணுது? வித் த லெஸ்ஸர் வேல்யூ. நம்ம ஃபஸ்ட்டு எம்ன்ற வேல்யூவோட கால் பண்ணியிருக்கோம். மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? அந்த இன்புட்டை ரெடியூஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்? எம்முடைய வேல்யூ என்ன? 4. ஸோ 4 into factorial of 4 into factorial of m minus 1. 4 minus 1, m value 4. ஸோ 4 minus 1 நமக்கு என்ன வரும்? 3 வரும். ஸோ 3 வந்த உடனே இந்த வேல்யூ, இந்த ஃபங்க்ஷன் 3 வேல்யூவோட மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனையே கால் பண்ணும். அதுவே அதே கால் பண்ணிக்குது. நாமளே நம்ம நேமை வச்சு கால் பண்ணுற மாதிரி தான் இந்த ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ பட் என்ன வேல்யூவோட கால் பண்ணுது? ரெடியூஸ்டு இன்புட்டோட கால் பண்ணுது. ஸோ ஃபார் 3ன்ற வேல்யூவோட கால் ஆகும்.
மறுபடியும் 3 greater than 1 condition is true. ஸோ மறுபடியும் உள்ளே என்டர் ஆகிட்டு again it works with that. இங்கே m வேல்யூ என்னவா இருக்கும் 3 இருக்கும். then factorial of m minus 1 m வேல்யூ 3 இல்லையா 3 minus 1 என்ன 2. ஸோ நமக்கு இப்போ பாருங்க இன்புட் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்புட் 4 இருந்தது, நெக்ஸ்ட் 3 இருந்தது, இப்போ 2 இருக்கு. மறுபடியும் ஃபேக்டோரியல் ஆஃப் 2 அப்படின்னா என்ன அர்த்தம், மறுபடியும் அதையே திரும்ப கால் பண்ணது வித் லெஸ்ஸர் இன்புட். இங்கே m வேல்யூ என்ன 2 greater than 1 கண்டிஷன் ட்ரூ. அப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். ஸோ இங்கே m வேல்யூ 2 இருக்கும். தென் ஃபேக்டோரியல் ஆஃப் 2 minus 1 2 minus 1 என்ன 1. ஸோ நமக்கு இங்கே 1 வந்திருக்கு பாருங்க, இன்புட் ரெடியூஸ் ஆகிட்டே போதா. ஸோ த ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் call by itself அது அதையே கால் பண்ணிகிட்டே இருக்கும். எவ்வளோ முறை அதையே கால் பண்ணிகிட்டே இருக்கோம்னா till it reaches the least input value. நம்ம பாஸ் பண்ண இன்புட் வேல்யூவை அது குறைச்சிட்டே வந்து லீஸ்ட் இன்புட் ஆகிற வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிப்பீட்டடாக அதையே அதை கால் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன இன்புட்டோட கால் பண்ணோம் 4 இன்புட்டோட கால் பண்ணோம். இப்போ லாஸ்ட்டு என்ன இன்புட்டுக்கு வந்திருக்கு பாருங்கள் 1 இன்புட்டுக்கு வந்திருக்கு. ஸோ மறுபடியும் ஃபேக்டோரியல் 1 greater than 1 no, the answer false. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கே வரும் எல்ஸ்க்கு வரும். ஸோ 1 இருந்ததுன்னா நமக்கு என்ன ஃபேக்டோரியல் ரிட்டர்ன் ஆகும் ரிட்டர்ன் 1. இந்த 1 எங்கே ரிட்டர்ன் ஆகும், எந்த வேல்யூவோட இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம் ஃபேக்டோரியல் 1ன்ற வேல்யூவோட கால் பண்ணோம். ஸோ இதுதானே இங்கே ஃபங்க்ஷன் காலிங் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த காலிங் ஃபங்க்ஷனுக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும் 1ன்ற வேல்யூ இங்கே ரிட்டர்ன் ஆகும். Do you understand that? ஸோ இந்த ஃபேக்டோரியலுக்கு இந்த ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் லாஸ்ட்டாக கால் பண்ணும் போது தான் நமக்கு இங்கே ரிட்டர்ன் 1 வருது. ஸோ இந்த ரிட்டர்ன் 1 ரீச்சஸ் திஸ் 1 ஒன்லி. ஸோ அப்போ நமக்கு இங்கே 1ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஆல்ரெடி இங்கே 2 இருக்கு இல்லையா, அப்போ 2 into 1. ஸோ 2 into 1 நமக்கு 2 into 1 இங்கே என்ன ஆன்சர் வரும் ஈக்குவல் டு வில் கெட் 2 here. Do you understand this? இந்த 2ன்ற வேல்யூ எங்கே ரிட்டர்ன் ஆகும் இந்த ஃபேக்டோரியல் 2 இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகும். Do you understand the concept here? ஏன்னா இந்த ஃபேக்டோரியல் 2 தான் 2ன்ற இன்புட்டோட கால் பண்ணச்சோம். ஸோ இந்த ஃபேக்டோரியல் காலிங் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு என்ன வேல்யூ இப்போ ரிட்டர்ன் ஆகும் 2ன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? Do you understand that? ஸோ இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 2 இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட்டோடைய ரிட்டர்ன் வேல்யூ என்ன 2. ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் இட் ரிட்டர்ன்ஸ் அ வேல்யூ டு த காலிங் ஃபங்க்ஷன். எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணச்சோ அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ஃபங்க்ஷனில் இருக்க காலிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ஃபேக்டோரியல் 2 இந்த ஃபங்க்ஷன் தான் காலிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த இடத்துக்கு இந்த 2ன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது. தென் ஆல்ரெடி வி ஹாவ் அ 3 here. ஸோ இதோடைய வேல்யூ இப்போ என்னவா இருக்கும் 2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ என்னவா ரிட்டர்ன் ஆயிருக்கு 2 ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ 3 into 2 இப்போ என்னவாகும் 6. Do you understand the concept here? இந்த 6 எங்கே ரிட்டர்ன் ஆகும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் கால் பண்ணா இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 3 தான் கால் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும் 6 ரிட்டர்ன் ஆகும். ஸோ now 4 into 6 is what? It is 24. Do you understand the concept here? So recursive function is call itself. That call itself அதே திரும்ப திரும்ப கால் பண்ணிக்குது with the lesser input. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்புட்டை குறைச்சி அதே கால் பண்ணிகிட்டே இருக்கு. லீஸ்ட் இன்புட் வந்த பிறகு அந்த வேல்யூ வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆகும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண ஃபங்க்ஷனுக்கே ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் the value is written there. ஓகேங்களா? ஸோ shall we run and see this program now? So compiling this program, so we'll enter the value 4. Can you see we got the output here? Do you understand the concept here? So recursion is nothing but the function which call itself is called as a recursion functions here. So the next one is scope rule of a variable. What is the scope rule of the variable? Scope refers the accessibility of a variable. So lifetime of the variable determine பண்றதே இந்த scope தான். இந்த variable ஓட lifetime எவ்வளோ நேரம், இந்த variable ஓட range எவ்வளோ தூரம் இருக்கு, எது வரைக்கும் இந்த variable access பண்ணலாம், இதெல்லாமே define பண்றது தான் scope. ஓகேங்களா? the scope is nothing but accessibility. எந்த இடத்துல இந்த variable access பண்ணலாம் அப்படின்றத define பண்ணும். There are 4 types of scopes in C++. That is local scope, function scope,
file scope and class scope. So the scope is a region or life of the variable. Broadly speaking, there are three places where variable can be declared here. So the scope is nothing but in the range வரைக்கும் அந்த வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அந்த வேரியபிளோட லைஃப் டைமை சொல்கிறது தான் ஸ்கோப். ஸோ நம்ம வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? டு ஸ்டோர் அ வேல்யூ. ஸோ ஒரு வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் we have to declare the variable before it is used. ஸோ எந்தெந்த பிளேசஸில் நாம் இந்த வேரியபிளை declare பண்ணுவோம்? Mostly in three places. Which are the places? Inside a block. ஸோ ஒரு பிளாக்குக்குள்ளே நம்ம வேரியபிளை க்ரியேட் பண்ணலாம். ஒரு பிளாக்கை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணோம்? வித் த கர்லி பிரேசஸ். கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணாலே அதை நம்ம பிளாக்குன்னு சொல்கிறோம். ஸோ when you are creating a variable inside the block na, that is called as a local variable. Then inside the function, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வேரியபிளை க்ரியேட் பண்ணோன்னா that type of variable is called as the function variable. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணோன்னா அந்த variable is called as a function variable. Then outside all the functions, எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வெளியில் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணோன்னா that is called as a global variable. Inside a class is known as a class variable or data members. ஓகேங்களா? ஸோ there are different ways we can able to declare the variable. ஒரு வேரியபிளில் ஒரு பிளாக்குள்ளே மட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணோன்னா அதை லோக்கல் வேரியபிள். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணோன்னா ஃபங்க்ஷன் வேரியபிள். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வெளியில் டிக்ளேர் பண்ணோன்னா குளோபல் வேரியபிள். கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணோன்னா கிளாஸ் வேரியபிள். Let's discuss about the local scope. Okay, so what is local scope? The local variable is defined within a block. Okay, so local variable na enna? ஒரு block-குள்ள create பண்ற variable local variable. block-நால என்ன? It is determined by the curly braces. So எந்த இடத்துல curly braces-குள்ள நீங்க ஒரு variable create பண்றீங்களோ அந்த variable-ஓட life time என்னவா இருக்கும்? Within that block only. அந்த block-ல மட்டும்தான் அதோட life இருக்கும். block-ஐ விட்டு வெளியில வந்தா அந்த variable-க்கு life கிடையாது. It becomes the unknown variable. So computer வந்து it shows the error. ஓகேங்களா? ஸோ அந்த பிளாக்ல மட்டும்தான் நம்ம வேரியபிளை க்ரியேட் பண்ணதுனால அந்த பிளாக்ல மட்டும்தான் அந்த வேரியபிளுக்கு லைஃப் இருக்கு. ஸோ த ஸ்கோப் ஆஃப் லோக்கல் வேரியபிள் இஸ் தி பிளாக் இன் விச் இட் இஸ் டிஃபைன்ட். லோக்கல் வேரியபிள் cannot be accessed from outside the block of declarations. ஸோ ஒரு பிளாக்குள்ளே தான் நம்ம அந்த வேரியபிளை க்ரியேட் பண்ணதுனால அந்த பிளாக்ல மட்டும்தான் அதோட லைஃப் டைம். அந்த பிளாக்கை விட்டு வெளியில் வந்தால் அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. Local variable is created upon entry into its block and destroyed upon exit. So local variable அந்த block-குள்ள create பண்றோம். அந்த block-ஐ விட்டு வெளியில வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த variable என்ன ஆகும்? Destroyed ஆகும். It will be erased from the memory here. What is a local variable? Variable which is created inside the block is called as a local variable. Scope na என்னன்னு சொன்னோம்? அதோட லைஃப் டைம் accessibility சொல்றது தான் ஸ்கோப். அப்போ லோக்கல் ஸ்கோப்னா என்ன? ஸோ அந்த வேரியபிள் அந்த பிளாக்குள்ள மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த பிளாக்கை விட்டு வெளியில நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் பிளாக்கை விட்டு கண்ட்ரோல் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேரியபிள் நமக்கு டெஸ்ட்ராய் ஆகிடும், எரேஸ் ஆகிடும். ஸோ நமக்கு அது அன்னோன் வேரியபிளாக இருக்கும். தட் இஸ் அ local scope. The next one is function scope. What is function variable? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கிரியேட் பண்ணுற வேரியபிளை ஃபங்க்ஷன் வேரியபிள் சொல்கிறோம். ஸோ அந்த வேரியபிளோட லைஃப் டைம் என்னவா இருக்கும்? அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அந்த வேரியபிளோட லைஃப் டைம் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேரியபிளோட லைஃப் முடிஞ்சிடும். அந்த வேரியபிள் எரேஸ் ஆகியிருக்கும். ஸோ ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் அந்த வேரியபிளை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஸ்கோப். The scope of variable declared within the function is extended to the function block and all the subblocks therein. Lifetime of the function scope variable is the lifetime of the function block. The scope of formal parameter is the function scope here. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே க்ரியேட் பண்ணுற வேரியபிள் ஃபங்க்ஷன் வேரியபிள். அதோட ஸ்கோப் என்னவாக இருக்கும்? அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். பட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் எத்தனை பிளாக்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அத்தனை பிளாக்ஸுமே அந்த ஃபங்க்ஷன் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ குட் எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபங்க்ஷன் வேரியபிள் இஸ் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். நம்ம பேராமீட்டர்ஸில் வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம் இல்லையா? இன்ட் எம், இன்ட் என். அந்த எம் என் எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் வேரியபிள் தான். அதோடைய லைஃப் எது வரைக்கும் இருக்கும்? அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் ரிமூவ்ட்.
Then the next one is file scope. So file scope என்றது it is a global variable which is declared above all the functions. எல்லா function create பண்றதுக்கு முன்னாடியே create பண்றது தான் global variable. It is common to the entire file. அந்த ஃபைல்ல நம்ம create பண்ற எத்தனை function வேணாலும் இந்த variable access பண்ண முடியும். It is common. So the variable declared above all blocks and function as the scope of a file. Lifetime of a file scope variable is the lifetime of the program here. So local variable க்கு good example வந்து நீங்க தான். So நீங்க ஒரு particular classல மட்டும் தான் நீங்க இருக்க முடியும். அந்த class விட்டு வேற classல உங்களால access பண்ண முடியாது. 12th-னா 12thல மட்டும் தான் இருக்க முடியும். 11th-னா 11thல மட்டும் தான் இருக்க முடியும். நீங்க 12th room access பண்ண முடியாது. அது local variable. Do you understand that? So function variable ன்றது so நீங்க inside the campus வரைக்கும் தான் அந்த ஸ்கூல் நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூல் மட்டும் தான் உங்களுக்கு சொந்தம். நீங்க அந்த ஸ்கூல்ல இருக்க கேம்பஸ்ல இருக்க எல்லா இடத்துக்குலயும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். அந்த ஸ்கூலை விட்டு உங்களால வேற ஸ்கூல்ல வந்து உங்களால போக முடியாது. அங்க நீங்க வேற கிளாஸ் ரூம்லயும் ஆக்சஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்க ஒரு ஸ்கூல்ல தான் அப்பாயின்மெண்ட் இருக்கு. நீங்க அப்பாயிண்டட் யூ ஆர் அட்மிட்டட் இன் a particular school. ஸோ நீங்க அந்த ஸ்கூலுக்கு மட்டும் தான் சொந்தம். வேற ஸ்கூல்ல போய் உங்களால படிக்க முடியாது. அது ஃபங்க்ஷன் ஸ்கோப்போட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபைல் ஸ்கோப்ன்றது அவரோட நம்மளுடைய வேர்ல்டு. ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த இடம் வேணாலும் நீங்கள் ரீச் ஆகலாம். பிகாஸ் யூ ஹேவ் அ ஃபுல் ரைட்ஸ். நீங்கள் எந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா இடத்துக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம். பிகாஸ் இட் இஸ் காமன் டு எவ்ரிபடி. அதுதான் ஃபைல் ஸ்கோப் இயர். ஓகேங்களா? ஸோ ஃபைல் ஸ்கோப் வந்து அபவ் ஆல் த ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் இருக்க யார் வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். See, look at this example. இதுதான் file scope, that is file variable. So the file variable பாருங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம hash include using namespace-க்கு கீழே இதை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைல் வேர்ன்னு கொடுத்துட்டோம். இந்த வேரியபிளில் இந்த ப்ரோக்ராமில் எந்த ஃபங்க்ஷனும் ஆக்சஸ் பண்ணலாம், எந்த பிளாக்ஸுமே வேணாலும் இதை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபைல் ஸ்கோப் ஆஃப் ஃபைல் வேரியபிள் டிக்ளேர்ட் வித்தின் தி ஃபைல் இயர். தென் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்ன்றது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன வேரியபிளாக க்ரியேட் பண்ணுறோம், எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். அப்போ இந்த எக்ஸோட லைஃப் எதுவாக இருக்கும், இந்த ஆட் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இந்த எக்ஸோடைய லைஃப் இருக்கும். சிமிலரி இங்கே எம்ன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். இந்த எம்முடைய லைஃப் என்ன இருக்கும், இந்த ஆட் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இந்த ஆட் ஃபங்க்ஷன் விட்டு வெளியில் வந்த உடனே இந்த எம் வந்து அன்னோன் வேரியபிள், அன்னோன் பர்சனாக ஆகிடும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஃபங்க்ஷன் ஸ்கோப் வேரியபிள் இயர். தென் நெக்ஸ்ட் ஒன், ஸோ நீங்கள் நம்ம ஸ்கூலில் படிக்கும் போது நீங்கள் எந்த ஸ்கூலில் அட்மிஷன் இருக்கோ அந்த ஸ்கூலில் தான் நீங்கள் நோன் வேரியபிள், அதான் ஃபங்க்ஷன். நீங்கள் வேறு ஸ்கூல் போகும்போது யூஆர் அன்னோன் பர்சன் ஒன்லி. தென் இப்போ நம்ம மெயின்குள்ளே க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ மெயின்குள்ளே க்ரியேட் பண்ணுறதுமே நம்ம என்ன சொல்லுவோம், ஃபங்க்ஷன் ஸ்கோப் தான் சொல்லுவோம். பிகாஸ் இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஏன் க்ரியேட் பண்ணோம்னா இந்த ஏன்றது இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எந்த இடத்துல வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எத்தனை பிளாக்ஸ் இருந்தாலும் we can able to access it. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் இங்கே ஏ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஏவை வந்து இந்த ஒரு பிளாக்ல கூட நம்ம யூஸ் பண்ணலாம். we never get any errors here. ஏன்னா அந்த ஏன்றது ஃபங்க்ஷன் ஸ்கோப். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த இடத்துல வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் எது லோக்கல் ஸ்கோப், இந்த டி தான் லோக்கல் ஸ்கோப். ஏன் டி லோக்கல் ஸ்கோப்னா இந்த டி எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம், இந்த இஃப் பிளாக்குள்ளே தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டீயோட லைஃப் என்ன, இந்த இஃப் பிளாக்குள்ளே மட்டும்தான் இதோட லைஃப் இருக்கும். இந்த பிளாக்கை விட்டு வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டி என்னவாகிடும், அன்னோன் பர்சனாக ஆகிடும். ஸோ நம்ம இந்த டீயை இந்த பிளாக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதுதான் லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த லோக்கல் ஸ்கோப். ஸோ இந்த டீயை நம்ம வெளியில் ஆக்சஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் COTன்னு கொடுத்துருக்கோம். நமக்கு கண்டிப்பாக இங்கே எரர் மெசேஜ் வரும். ஏன் எரர் மெசேஜ் வரும், இந்த டீன்றது நமக்கு என்னவா இருக்கும், அன்னோன் ஆகிடும். பிகாஸ் இந்த டீயை நம்ம மெயின் ஃபங்க்ஷன் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோமா, இல்லை. இந்த டீயை நம்ம எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம், இஃப்க்குள்ளே தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த இஃப் பிளாக்ல மட்டும்தான் அதோடைய லைஃப். ஸோ நம்ம அதை வெளியில் ஆக்சஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வில் கெட் எ எரர் மெசேஜ் here. Can you see that? So the T was not declared in main. ஏன் நமக்கு அந்த எரர் மெசேஜ் வருதுன்னா டீயை நம்ம எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இஃப் பிளாக்குள்ளே தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி இங்கே cout எம்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எம் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோமா, இல்லை. மெயின் ஃபங்க்ஷன் எம் இருக்கா, இல்லை. அந்த எம்மை நம்ம எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம், இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஸோ இந்த எம்முடைய லைஃப் எங்கே இருக்கும், இந்த பிளாக்குள்ளே மட்டும்தான் எம் இருக்கும். ஸோ இந்த பிளாக்கை விட்டு வெளியில் வரும்போது எம் வந்து நமக்கு அன்னோன் வேரியபிளாக இருக்கும். ஸோ அதனால் இங்கேயும் நமக்கு
எரர் மெசேஜ் வருது, m is not accessible. ஸோ ஃபங்க்ஷன் ஸ்கோப்போட லைஃப் எந்த ஃபங்க்ஷனில் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும்தான் இருக்கும். m நம்ம ஆட் ஃபங்க்ஷனில் க்ரியேட் பண்ணதுனால ஆடுக்கு மட்டும்தான் இந்த m இருக்கும். ஓகேங்களா, ஆடை விட்டு வெளியில் வரும்போது m வந்து அன்னோன் வேரியபிள். பட் இங்கே ஃபைல்வேர், இந்த ஃபைல்வேர் ஆக்சஸ் ஆகும். ஏன் ஆக்சஸ் ஆகும்? இந்த ஃபைல்வேர் நம்ம எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம்? அவுட் சைடு ஆல் த ஃபங்க்ஷன், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வெளியில் நம்ம க்ரியேட் பண்ணதுனால யார் வேணாலும் இதை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் இட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃபைல் ஸ்கோப். அந்த ஃபைல் கேன் பி, என்டையர் ஃபைல் கேன் பி ஆக்சஸ்ட் இட். Do you understand the concept here? So what are the different types of scope here? Local scope, function scope, file scope. Local scope என்றது it is created, local variable it is created inside the block, it has a life within the block தான். outside the block வரும்போது it doesn't have any life, it doesn't have any meaning at all. Then function scope means the function variable which is created inside the function, it has a life within that function only. When it comes outside the function it becomes the unknown variable. But file variable என்றது, file scope என்றது global variable, it is created outside the function. அப்போ யார் வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணலாம், என்டையர் ஃபைலுக்குமே அந்த வேரியபிள் சொந்தம். Then class scope என்றது it is a new way of creating and implementing the user defined data type. இது நம்ம கிளாஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு 13th 14th சாப்டரில் படிப்போம். ஸோ ஒரு யூசர் டேட்டா டைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு how we created a user defined function, similarly நம்மளால் ஒரு டேட்டா டைப்பை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ with the help of class we can do that. It just packing all the data of different types of datas பேக் பண்ணுறதுக்காக we can use a class. Okay, so இதுதான் இந்த whatever variable is created inside the class will be called as the data members or data variables. ஓகேங்களா, ஸோ அதோட லைஃப் என்னவா இருக்கும்னா within the class தான். கிளாஸை விட்டு வெளியில் வரும்போது அதுக்கு unknown variable, that variables becomes the unknown variable. ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ணுற வேரியபிள்ஸ் எல்லாமே கிளாஸ் வேரியபிள்ஸ் ஆர் டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கிளாஸ்க்கு மட்டும்தான் சொந்தம், கிளாஸை விட்டு வெளியே இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் இந்த வேரியபிள்ஸை யார் ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னா ஒன்லி தி ஆப்ஜெக்ட் வில் ஆக்சஸ் இட். ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். Do you understand that? Okay, so இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக we will discuss it. Okay, then the next one is scope resolution operator. What is scope resolution operator? It is nothing but it reveals the hidden scope of a variable. This is the scope resolution operator, 4 dots, that is 2 colon symbol. What is the purpose of scope resolution operator? It is used to differentiate the global variable and local variable. So sometimes local variable name global variable name same இருக்கிறதுக்கு chances இருக்கு. அப்படி சேமா கொடுத்துட்டோம்னா அந்த வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த scope resolution operator யூஸ் பண்ணுறோம். Okay, so in which situation you will use this scope resolution operator? When global variable and local variable are the same name. With the same name oda nama create பண்ணிட்டோம்னா அதை differentiate பண்றதுக்கு we can use a scope resolution operator here. So shall we discuss this? See, here int x equal to 45. ஸோ இந்த பாருங்கள், இந்த எக்ஸை நம்ம எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம்? above the main function. அப்போ இந்த எக்ஸ்ன்றது என்ன வேரியபிள்? குளோபல் வேரியபிள். தென் இந்த எக்ஸோட வேல்யூ என்ன? 45. Then next one, இங்கே மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம int x equal to 10ன்னு கொடுத்துருக்கோம். இந்த 10 வந்து லோக்கல் வேரியபிள் ஆர் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே க்ரியேட் பண்ணுறதுனால அந்த ஃபங்க்ஷன் வேரியபிள்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸோட லைஃப் வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் இருக்கும். இந்த எக்ஸ் வந்து என்டையர் ஃபைலுமே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இந்த லோக்கல் வேரியபிளோட நேமும் எக்ஸு, குளோபல் வேரியபிள் நேமும் என்னவா இருக்குது? எக்ஸாக இருக்குது. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ scope resolution operator நம்ம யூஸ் பண்ணோம்னா it refers the global variable. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு global வேரியபிளும் லோக்கல் வேரியபிளும் சேம் நேமில் இருக்கோ அந்த டைமில் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு we can use a scope resolution operator. அந்த scope resolution operator நம்ம யூஸ் பண்ணோம்னா it refers the global variable.
ஓகே, எந்த வேரியபிள் தட் இஸ் ஃபைல் ஸ்கோப். ஓகேங்களா, எந்த வேரியபிள் அபவ் தி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிளை ரெஃபர் பண்ணும். இப்போ நான் ஸ்கோப் ரெசல்யூஷன் எக்ஸ்ன்னு சொன்னேன்னா அது எந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும்? 45 ரிட்டர்ன் பண்ணும். பிகாஸ் ஸ்கோப் ரெசல்யூஷன் ரெஃபர்ஸ் தி குளோபல் வேரியபிள். வெறும் எக்ஸ்ன்னு கொடுத்தோன்னா அது இதை ரெஃபர் பண்ணும், லோக்கல் வேரியபிளை ரெஃபர் பண்ணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஹியர்? So this is the use of scope resolution operator here. So shall we run and see the output now? So I'll just copy this. Okay, so in which situation you will use the scope resolution? Whenever you have a same name, okay, that is global and local variable with the same name la irukumbodhu, to differentiate this we can use this one. Okay, example 2. First we have to save this and run the program. So scope resolution x ன்னு கொடுத்தனா it refers the global variable. பாருங்க, first x என்ன கொடுத்திருக்க, scope resolution x ன்னு கொடுத்ததனால நமக்கு global variable answer return ஆகிருக்கு. வெறும் x ன்னு கொடுக்கும்போது, only x கொடுக்கும்போது we are getting a local variable. Do you understand the concept here? Students, I hope you understood the concept of recursive function, scope rules of variable and scope resolution operator. With this video, this chapter is completed. Kindly go through all the videos related to this chapter. Thank you.